ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் செய்கிறதும். நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்தளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டிஸாக வேணுனாலும் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நான் வால்வெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு மேலே வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துடணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா வந்து கழுவி வச்சு ஒரு 2 டைம் வந்து நான் வந்து கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அலசி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டார்ச்லாம் நமக்கு போனால் தான் வந்து நம்ம வந்து வறுவல் செய்கிறதுக்கு வந்து நல்லா பேனில் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காகத்தான். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுமே நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூட சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து நல்லா எண்ணெயில் வந்து பொரியிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு வேக வச்சுட்டு மசிச்சு கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு உப்பு சேர்த்தாமலே வந்து ஃப்ரை பண்ணேன். இப்போ வந்து உப்பு சேர்த்திட்டு ஃப்ரை பண்ணுறேன். உப்பு சேர்த்திட்டு இதே மாதிரி வந்து திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிற தோல்லாம் பாருங்கள் சுருங்கி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு வேக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்த்தாமலே இதை வந்து அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து விடலாம். பாருங்கள் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்கிறதெல்லாம் கோல்டன் கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு. நல்லா வந்து வறுவல் மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது. அவ்வளோதான், உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான காரம் வந்து சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கிறேன். கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா வந்து பரட்டிக்கோங்க. இது மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. தோல்லாம் மேலே சுருங்கி நல்லா வெந்துடுச்சு. இந்த எண்ணெயிலே வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. ஜஸ்ட் உருளைக்கிழங்கு கட் பண்ணி அப்படியே மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம். மதியம் லஞ்சுக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.